கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை விஜய் ஒரு இன்னசென்ட்டு, அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் பயங்கரமாக பேசியிருக்கார். தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இந்த தண்ணி பிரச்சனை இப்போ இல்லை, பல வருடங்களாக இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் விஜய் அவர்களை இப்படி பேசக்கூடிய ஒரு விஷயம் மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. என்னதான் இருந்தாலுமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாராக இருந்தாலுமே தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை வழி நடத்துறது சிறந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான். இப்போ மட்டும் இல்லை, காமராஜ் ஆட்சியிலேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அது சரியாக இருந்துச்சுன்னா அதை அப்ரூவ் பண்ணி வழி நடத்துகிறது தான் முதலமைச்சருடைய முக்கியமான ஒரு பணியாக இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு இன்னையோட 84 நாட்கள் முழுமையாக முடிஞ்சிருக்கு. அவர் ஆட்சி அமைச்சிலேருந்து இப்போ வரைக்குமே மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். குறிப்பாக அரசு அலுவலகங்கள், அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அந்த லஞ்சம் அப்படிங்கிற விஷயத்த 190% அளவு குறைச்சிட்டாரு. அது எப்படி தெரிஞ்சும் தெரியாமலோ வாங்குறாங்கிறது ஃபுல்ஸாக எட்டாங்கிறது தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு சில இடங்கள் நான் கேட்ட வரைக்குமே இல்லை, லஞ்சம் எதுவும் வாங்குறது இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சாதாரணமாக ஒரு ஜாதி சான்றிதழ் போய் ஒரு விஓட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா ஒரு 500 2000 வரைக்கும் செலவாகும். பட் ஆனால் இப்போ அது எதுவுமே ஆகிறது இல்லை. என்னோடய ஃப்ரெண்டு கூட ரீசெண்டாக போய் வாங்கினார். இல்லை காசு எதுவுமே கேட்கல, நானே எதுவும் காசு வேணுமான்னு கேட்டேன். இல்லைப்பா அதெல்லாம் வேணாம், உன் சர்டிஃபிகேட் கரெக்டாக வந்துடும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. இருந்தாலும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிறையா தொழில் நிறுவனங்கள் மீது ஃபோக்கஸ் காட்டாமல் நிறைய நிறுவனங்களை கோட்டை விட்டுட்டாங்க. அது பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நிறைய இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பை உருவாக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு 84 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 84 நாளில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. பார்ப்போம், இன்னும் வருங்காலங்களில் அவங்க என்ன அளவுக்கு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மேடம், தமிழ்நாடு மக்கள் மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சனால மட்டும்தான் 2 மிகப்பெரிய கட்சிகளை வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு புதிய ஒரு கட்சிக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், இன்னும் நம்மளுக்கு காலம் இருக்குது, நேரம் இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த ஆட்சி இவங்க தான் அமைப்பாங்களா இல்லை வேறு ஒருத்தவங்களுக்கு ஆட்சி போகுமா அப்படிங்கிறத தமிழக மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. பார்ப்போம்.